சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 10வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தினரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். என் முகத்துல பயம் தெரியுதா? இல்ல. தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் 10வது நாளாக பணி பாதுகாப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளூர் கோட்டம் பகுதியில் போராட்டத்தை நடத்தி வந்தனர். இங்கே போராடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்பதால் அவர்களை போலீசார் கைது செய்து வந்தனர். அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை சந்திப்பதற்கு அந்த இடத்திற்கு வந்திருந்தார். அப்போது அவர்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, அவர்களுக்கு போராடுவதற்கும் அனுமதி கிடையாது என கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் கீதா அவரிடம் அறிவுறுத்தியிருந்தார். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இந்த இடத்தை சுத்தி இருக்கிற காத்துல சைத்தானோட சாம்ராஜ்யமே இருக்கு. எனக்கு சந்திப்பதற்கு அனுமதி கிடையாது என்று கூறும் உங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று துணை ஆணையர் கீதாவிடம் வாக்குவாதத்தில் சீமான் ஈடுபட்டிருந்தார். அப்போது உடனே நானும் கைதாகிறேன், நானும் பேருந்தில் ஏறுகிறேன் என்று உடனே பேருந்தில் ஏறி கைதாகினார் சீமான். சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. வராது, பொழுது போனா கிடைக்காது, வாங்க வாங்க.